ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து எக்ஸாம் டேட் எப்போ, அண்ட் தென் அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் என்ன நடக்கும், அண்ட் தென் நம்மளோட எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கன்சைஸாக ஒரு வீடியோ வந்து நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். என்னென்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 8th செம் வந்து முடிச்சிருக்கேன். இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ரெண்டுமே வந்து எலிஜிபிள். ஃப்ரெஷரே எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு சிட்டிசனாக இருக்கணும், தமிழ்நாடு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதர் ஸ்டேட்டாக இருந்தனா வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னென்ன டாப்பிக்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் தென் ஃபார்மசி, இது 2 டாபிக் தான். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸு, மேக்ஸு, ரீசனிங்கு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வரவே வராது. ஒன்லி தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் வந்து நீங்கள் கொஷின்ஸ் எழுதுவீங்க. அவ்வளோதான். அது ஒரு 100 கொஷின்ஸ் நீங்கள் தமிழில் பாஸ் பண்ணால் தான் வந்து உங்களோட ஃபார்மசிஸ்ட்டை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எக்ஸாம் டேட்டு எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்குறீங்க நிறைய பேர். எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் டேட் வந்து 10th மார்ச் வந்து லாஸ்ட் டேட்டு. இதில் இருந்து 3 மந்த்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஆக மொத்தம் நம்ம போன வருஷம் எழுதணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து 2 மிஸ்டேக்ஸு. கவர்மெண்ட் சைடில் வந்து ஸ்லோ ரெஸ்பான்ஸு, அண்ட் தென் வந்து நிறைய கேசஸ் வந்து ஃபைல் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிடில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து அடிஷ்னல் மார்க் தரணும் அப்படின்ட்டு வந்து கேசஸ் வந்து ஒரு 900 கேசஸ் ஏதோ சொன்னார் சார், நம்ம ஹெல்த் மினிஸ்டர். நிறைய கேசஸ்லாம் வந்து ஃபைல் ஆச்சு. டாக்டரு, ஃபார்மசிஸ்ட்டு அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல் சைட்ஸ்லாம் வந்து எல்லோரும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி ஸ்லோவாக தான் மூவ் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து அப்படி நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தோட ஹைகோர்ட் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி தான் எம்ஆர்பி நடத்தும் அப்படின்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தபடி தான் வந்து இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்லி டாக்டருக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க்கு, அதர் பேராமெடிக்கல் லைக் ஃபார்மசிக்கு வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மார்ச்சிலேருந்து ஏப்ரலில் விட்டுருங்க. ஒரு 1.5 மாதம் கழித்து கம்பல்சரி மேல வந்து கம்பல்சரி எக்ஸாம் வரும். நீங்கள் வந்து தமிழ் என்ன படிக்கணும், அண்ட் தென் ஃபார்மசி சைடு என்ன படிக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு ப்ரீஃப் வீடியோ போடுறேன். அதை பற்றி நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு எதனா ஒரு கைடன்ஸ் வேணாலும் வந்து கேளுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து நிறைய பேர் வந்து எதனா ஒரு கோச்சிங் சென்டர் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நான் கோச்சிங் சென்டர் எதுவுமே நான் வந்து ரெஃபர் பண்ணுறதா இல்லை, நானும் எதுவும் ப்ரமோட்டும் பண்ணுறதா இல்லை. ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடியாகவே படிங்க. உங்களுக்கு எதுவும்னா தெரியல, எது எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு கேளுங்க. எனக்கு முடிஞ்ச நான் ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஆர் இல்லை உங்களுக்கு வந்து கோச்சிங் இருந்தால் தான் நான் பெட்டராக இருக்குன்னா எதனா ஒரு பெட்டரான சென்டராக பார்த்து சேருங்க. அண்ட் தென் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் டேட்டா வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் எம்ஆர்பி டாக்டருக்கான எக்ஸாம்லாம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு நான் வந்து இதை வந்து ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன், டாக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து May 15, 2024 வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் தென் எக்ஸாம் எப்போ அப்படி வச்சாங்க பார்த்தீங்கன்னா, January 2025 தான் வந்து வச்சாங்க. ஒரு இடையிலே பார்த்திங்கன்னா ஒரு 8 மந்த் வந்து கேஃபு ஆல்மோஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து கோவிடில் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போடணும் அப்படின்ட்டு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நடக்காது. ஆனால் ரிலீஸ் எக்ஸாம் வந்து January 5 எழுதியிருக்காங்க, 2025. ஆனால் எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா Februaryலே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் வந்து வித்தின் 1 மந்தில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கும் வந்து ஒரு வித்தின் 2 மந்த் ஆர் 1 மந்த்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே என்ன ஒரே ஒரு கேள்விக்குறி பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் வந்து எக்ஸாம் வந்து OMR ஷீட்டில் நடத்துவாங்களா அண்ட் தென் கம்ப்யூட்டர் பேஸில் நடத்துவாங்களா அப்படின்ட்டு அந்த ஒரு கேள்வி தான். அது எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. மேபி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வச்சாங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு
வேல்யூ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நடக்கிற மாதிரி எந்த மால் ப்ராக்டிஸும் வந்து கம்ப்யூட்டரில் நடத்தவே முடியாது. ஸோ யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ அண்ட் தென் நல்லா பாஸ் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தென் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்குது, எம்ஆர்பி ரிலேட்டடாக என்னென்ன கைடன்ஸ் வேணும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ரெகுலராக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் டே பை டே ஒரு நியூ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்னு அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண வச்சுக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.